கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வர்றீங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். இந்த ஜீவ வார்த்தை மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மையை, ஆண்டவர் உங்களுக்கு சில நன்மையை நீங்கள் கமெண்டில் அனுப்புங்க. அப்போ அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கமெண்டை பார்க்குறவங்க இப்படி ஜீவ வார்த்தை மூலம் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஏசப்பா அற்புதம் செய்திருக்கிறாரே, எங்களுக்கும் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகும். அதன் மூலமாய் அற்புதம் நடக்கும். அதே போல் உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் கமெண்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தத்தோடு இருக்கோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிப்பேன். என்னுடைய தனி ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தை கேட்குற உங்களுக்காக ஜெபிப்பதுண்டு. ஏசப்பா அந்த ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார், நான் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை கர்த்தர் உயர்த்துவார், பெரிய காரியங்களை காண செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட குணமுள்ளவர் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு வல்லமையுள்ள தெய்வம். எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்கு சக்தி உள்ளவர். அதே நேரம் அவரிடத்தில் நீதி நியாயம் இருக்கிறது. அவர் ஒரு நீதி அரசர், மறக்கக்கூடாது. சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவன். மரணத்துக்கு பிறகு எல்லாருக்கும் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்று பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்பு பரலோகம் நரகம் என்று நமக்கு நியமிக்கிறது மட்டுமல்ல, இந்த பூமியிலையும் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நியாயம் செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் யாராவது அநீதி இழைத்தார்களா? உங்களுக்கு தர வேண்டிய சொத்து, இடம், வீடை தராமல் பறித்துட்டாங்களா? கவலையே படாதீங்க. ஏசப்பா கையில் அதை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை தேடுங்க, அவரை ஆராதிங்க. நல்ல ஒரு சபைக்கு போங்க, ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க. கொஞ்சம் காலத்துக்குள்ள கர்த்தர் நீதி செய்கிறத, நியாயம் செய்கிறத உங்கள் கண்கள் பார்க்கும். அரசன் அண்டு கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. சரியா? கர்த்தர் நியாயம் செய்கிறத உங்கள் கண்கள் பார்க்கும். நீங்கள் அதை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. சோர்வை மாற்றும். உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அநீதி நிமித்தம் உம்மை விட்டு தூரமாக போயிருந்தாங்கன்னா, மறுபடியும் உம்மை தேட, உம்மை ஆராதிக்க, உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற பெற்ற பிரசனத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் குறிப்பாய் ஆண்டவரே, வியாதிப்பட்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். உம்முடைய கரம் இப்போது வைக்கப்படட்டும். அத்தனை நோய்களும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு இந்த நாளில் நொடி பொழுதில் விலகி போகட்டும். பல வருடமாய் சரீரங்களை பலகீனப்படுத்துகிற வியாதிகள் இப்பொழுது விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால். அசுத்தாவினால் விதைக்கப்பட்ட பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. நம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்திலேயே சுகம் பெற்று சாட்சியாய் மாறட்டும் என்று செபிக்கிறோம். இரவு நல்ல நித்திரை எல்லாருக்கும் குடிப்பீராக. கடன் பாரம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரை, தொழில் வியாபாரம் செய்கிறவர்களை அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து சாட்சிகளாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரின் பேர் பெறாய் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். விதவைகளை கண்ணோக்கி பாரும். அவளோடு கர்த்தர் கூட இருப்பீராக. கமெண்டில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிறதை கண்ணோக்கி பாரும். ஏசப்பா அவர்களுக்கு அற்புதம் நடந்து அவர்கள் சாட்சி அறிவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.